பல்லு இல்லாதவன் வாய்க்கு தான் பக்கோடா கிடைக்கும். பக்கோடா கிடைக்கும் போது பல்லு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே. இந்த உலகத்தில் 3 தினத்தை நீங்கள் மறந்துடுங்க. யார்? இந்த சிகரெட்டு, ஹான்ஸு, மச்சான் பூஸ்ட்டு அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, இளைஞர்கள், மாணவர்கள், உங்கள் கைக்கெலாம் ஈஸியாக கிடைக்குதுல்ல, 3 தினத்தை மறந்துடுங்க. ஒன்று February 13. அண்ணே என்னண்ணே சொல்கிறீங்க? February 14 லவ்வர்ஸ் டே, February 13 கிஸ்ஸிங் டே. ஆமாப்பா, அதே மாதிரி உலக கிஸ் தினம், அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா அமெரிக்காவில் தனியாக முத்த தினம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துடாதீங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா வாழ்க்கையிலேயே ஒரு சாதாரண மனுஷன் 2 வாரம் தான்யா முத்தம் கொடுக்குறானா. டோட்டலாக நீங்கள் கொடுக்குற முத்தத்தெல்லாம் எடுத்து ஒரு 70 வயசு வரை நீங்கள் வாழ்கிறீங்கன்னா அந்த முத்தத்தெல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா 2 வாரம் தான் முத்தம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு முத்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு காதல் உங்கள் மனசில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரே வழி. அந்த முத்தத்தை உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது வலிக்குது இல்லை? சரி, உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா பரவாயில்லை, உங்களுடைய குழந்தைக்கும் அந்த நோயை நீங்கள் பகிர்ந்தளிக்க போகிறீர்கள், கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அதை நீங்கள் செய்யலாமா? சைனைடு சாப்பிட்ற, எலி விஷத்தை சாப்பிட்ற, அதெல்லாம் நீயே சாப்பிட்டு செத்து போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்முடைய குழந்தையை பாதிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம கேட்கணும். சரி, இதை பார்க்குறவங்களாம் திருந்திடுவாங்களா? அதுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறியா விக்கி அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த சிகரெட்டு, போதை, இல்லாட்டி இந்த மாதிரியான ஹான்ஸு, பான்பராக்கு, இல்லாட்டி அப்படி இப்படின்னு இந்த கணேஷு, கூலிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்கள 50%, ஏன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட நிறைய பேர் அதை வச்சுட்டே பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை யூஸ் பண்ணுற 100 பேர் 50 பேர் நாளைக்கே இதை விட்டுறணும், நாளானைக்கு அதை விட்டுறணும், அடுத்த மாதம் இதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நபர்கள் தான். அப்படி இருந்தோம் இந்த டாப்பிக்கை ஏன் பார்க்குறோம், இது ஏன் பார்ட் 2 ஓடுது அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்விக்கான பதில் இந்த டாப்பிக்கை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது கிடைச்சிரும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஃபஸ்ட்டா முத்தம் ஏன்பா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டியாடா விக்கி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த புகையிலை, இல்லாட்டி பான்பராக்கு, ஹான்ஸு, இந்த மாதிரி பூஸ்ட்டு, இல்லாட்டி கூலிப்பு இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்கள் வாய்க்குள்ள துர்நாற்றம் அப்படிங்கிறது வீச ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்குற முத்தம் நல்ல முத்தமாக இருக்கணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும். இதை விட்டுட்டு அந்த பெண்ணு முன்னாடி போய் வாயை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு சோழி முடிஞ்சு, உங்களுடைய வாழ்க்கை வரலாறு அதோட க்ளோஸ் தான். ஸோ இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு பிறகு உங்களுக்கு ஓரல் கேன்சர் அப்படிங்கிறதும் வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இந்தியாவில் எத்தனை கோடி மனிதர்கள்ப்பா இந்த மாதிரி போதைக்கு அடிமையாக இருக்காங்க, குறிப்பாக இந்த டொபாக்கோ அப்படிங்கிறதுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைய சமுதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயம் இருக்குது. ஒரு 15 வயசுலேருந்து 60 வயசு, அதுதான் நம்மளுடைய இளைஞர்கள், இல்லாட்டி அடல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த அடல்ட்டில் 29% அடல்ட்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரியான போதைப் பொருளை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக கொஞ்சம் பேர் சிகரெட்டு குடிக்கிறதுனால பிரச்சனை இல்லையா? அதே பக்கிகளா, சிகரெட்லேயும் நிக்கோட்டின் இருக்குது. நிக்கோட்டின் இல்லாத சிகரெட்டுக்கு ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும், அதெல்லாம் வேறொரு விஷயம். அதெல்லாம் இங்கே இப்போ இல்லவே இல்லை. ஸோ அதையும் இதில் உள்ளடக்கம் தான், எல்லாருக்கும் சேர்த்து அடக்கம் தான் நான் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி எல்லா பக்கமும் பார்க்கும்போது 100 அடல்ட் எடுத்துட்டோம்னா 30 பேர் இதுக்கு அடிமையாக இருக்கும். இந்த 30 பேரில் 14% அப்படிங்கிறவங்க பெண்கள் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோக்கு அடிமையாக இருக்கதாக சொல்கிறார்கள். இது எப்படி சாத்தியமிக்கி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதில் மிக முக்கியமாக அடுத்த நம்ம கவனிக்க வேண்டியது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது தான். நம்ம முதலே பார்த்தோம் ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னா என்ன, பாசிவ் ஸ்மோக்கிங்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஆக்டிவ்னா நான் சிகரெட் குடிக்கிறேன், எனக்கு உடல் உபாதைகள் வருது, ஓகே நான் செத்து போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறவன் தைரியமாக நீ குடிச்சுக்கோ. ஆனால் நீங்கள் குடிக்கிற அந்த சிகரெட்டு புகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த புகை காற்றில் பரவுது. அப்படி காற்றில் பரவாதால் மட்டுமே குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அந்த குழந்தைகள் எந்த ஒரு பாவமும் செய்யாத, இல்லாட்டி அவங்களுடைய தந்தை கூட சிகரெட்லாம் குடித்திருக்க மாட்டார், அந்த குழந்தைக்கு இதே மாதிரியான பிரச்சனைகள் வருது. இப்படி மட்டும் மீதம் இருக்கும் அடல்ட்டில் 30% நபர்களுக்கு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்க்கு அந்த இம்பேக்ட் ஏற்படுது.
அதாவது 100 பேரை நம்ம எடுத்தோம், 30 பேர் என்ன செய்றீங்க, நீங்கள் இந்த மாதிரி புகையிலை இல்லாட்டி இந்த மாதிரி குட்கா இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, மீதம் ஒரு 30 பேர் என்ன செய்கிறாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னா நம்முடைய இந்தியாவினுடைய இளைய சமுதாயத்துக்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கப்பா. உங்களால் தான் பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. நான் குடிக்கிறது என்னோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு அடுத்ததா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கை பற்றி சொன்னோம். அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னா உங்களுடைய டிஎன்ஏ பிரச்சனை தான். இந்த டிஎன்ஏ கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கும். 7000 கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் போன ஒரு கெமிக்கலுடைய பேர் அசிட்டோன். ஏஸ்டோன் கிடையாது விக்கி அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அசிட்டோன் போல பலவிதமான கெமிக்கல்ஸ், சயனைடு இருக்குது, எலி விஷத்தில் வைக்கக்கூடிய விஷயம் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் நீங்கள் புகைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த விஷயம் எல்லாம் நீங்கள் குடிக்க குடிக்க காற்றில் பரவுவதனால, அதுவும் நீங்கள் இண்டோரில் வேலை பார்க்குறீங்க, ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வேலை பார்க்குறீங்க, நீங்கள் சிகரெட் குடிச்சிட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்துது. ரெஸ்டாரண்ட்ல ஒரு நபர் சிகரெட் குடிச்சிட்டு இருக்காருன்னா அப்படி 7 நபர்கள் பாதிக்கப்படுறாங்க. 107 நபர்கள் பாதிக்கப்படுறாங்க. அடுத்ததா நம்ம நிறைய டிராவல் பண்ணுவோம் பாருங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்றேன். அதுல யாராவது சிகரெட் குடிச்சிருந்தாங்களோ இல்லாட்டி கணேஷ் வச்சிருக்காங்க, அது துப்புறாங்க, இந்த மாதிரி பரவுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன் கடைசியா நீங்க ரயில்வே எடுத்து பாருங்க, நேத்து வந்த செய்தி தான். ரயில்வேல இந்த மாதிரி பான்பரா, குட்கா இதெல்லாம் போட்டு துப்புனவங்களுடைய அந்த எச்சிலுடைய கரையை கழுவதற்கு மட்டுமே சுமார் 1200 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் செலவழிக்க போகுது. யார் வீட்டு சொத்து? எல்லாம் நம்ம வீட்டு சொத்து தான், நம்ம வரி பணம் தான். இன்னொரு விஷயம் இருக்கு, இதனால எனக்கு எந்த இழப்பும் கிடையாது, நான் சம்பாதிக்கிறேன் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட வேறொரு விஷயத்தை சொல்லட்டுமா? இந்தியாவினுடைய ஜிடிபியில் புகையிலை அப்படிங்கிறது வெறும் 1% தான். ஆனா இந்தியாவினுடைய ஹெல்த் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதாவது மருத்துவத்துக்காக இந்தியா செலவழிக்கக்கூடிய தொகை, அதுல 6% இந்த மாதிரியான புகையிலை அது சார்ந்த நோய்க்காக இந்திய அரசாங்கம் செலவழித்து கொண்டிருக்கிறது. கேட்கறதுக்கே கொஞ்சம் வியப்பா இருக்குல்ல? எவ்வளவு டிசீஸ் இருக்கு, எவ்வளவு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டியிருக்கு, எவ்வளவு புது புது நோய்கள் இருக்கு, எவ்வளவு வேக்சின் போட வேண்டியிருக்கு. இதுக்கு மத்தியில் 6% நம்ம இந்த புகையிலை அதை சார்ந்த நோய்களுக்காக மட்டுமே இந்திய அரசாங்கம் செலவழித்து வருகிறது. ஐயா ராசா, இது செலவழிக்கிறனால நீ ஏழை ஆகிட்டே இருக்க, ஆனால் ஒருத்தன் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான். யாருன்னு தேடி போகும்போது ஐடிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஐடிசி நிறுவனம் தான் 79% இந்தியாவில் இருக்கக்கூடிய புகையிலை சமாச்சாரங்களுக்கு அப்படியே விற்பனையாளராக இருக்கிறார். சரி, இந்த ஐடிசி இந்தியாவினுடைய நிறுவனமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதில் இருக்கக்கூடிய 29% ஷேரை யார் வாங்கியிருக்காங்க? பிரிட்டிஷனுடைய ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கு. 29% பிரிட்டிஷ் நிறுவனம். அதனுடைய ராயல்டிக்கு பிரிட்டிஷுக்கு நம்ம அடிக்கடி பணம் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம அடிமையாக தாண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனும் நம்ப மாட்டீங்க. ஆனால் இப்படியாவது நம்புங்க. ஐடிசி அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் அதனுடைய பெயர் என்னவா இருந்துச்சு தெரியுமா? இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். அது 1910. ஆனால் 1960 அதனுடைய பெயர் இந்தியா டொபாக்கோ கம்பெனி லிமிடெடாக மாற்றப்படுகிறது. இந்த இந்தியா டொபாக்கோ கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிறது தான் கடைசியாக I.T.C. கம்பெனியாக மாற்றப்பட்டு இப்போ அது ஐடிசியாக அறியப்படுகிறது. இந்த ஐடிசிட்டிலிருந்து ஒரு 29% ஷேர் வாங்கியிருக்கோன்னு சொன்ன பாருங்க, அது யார் தெரியுமா? பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான், BAT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் 2018-19 பெரிய அளவு ஒரு பிரச்சனையாகவே மாறிச்சு. ஐடிசியிலிருந்து இந்த புகையிலை சமாச்சாரத்துக்கான மொத்த பேட்டன்டையும் மொத்த பங்குகளையும் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் இந்த ஐடிசி இந்த புகையிலை அது சார்ந்த உற்பத்தி பொருட்களை மட்டுமே விற்பனை செய்யலை. நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்லேருந்து நிறைய விஷயங்கள் ஐடிசி தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த புகையிலை சமாச்சாரங்கள்லேருந்து வர்ற வருமானத்தை மட்டும் ஐடிசி நிப்பாட்டிட்டாங்கன்னா ஐடிசி டோட்டல் லாஸ். ஸோ இப்போ யார்கிட்டருந்து யாருக்கு பணம் போகுது, அந்த பணம் போகிறதுலேருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எப்படி பணம் போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். சரி பாவிக்கு, இதெல்லாம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்குது. நான் முதலே சொன்னேன், இதை உபயோகிக்கிற 50% மனிதர்கள் இன்னைக்கு நான் இதை நிப்பாட்டிடுவேன், நாளைக்கு இதை நிப்பாட்டிடுவேன். விக்கி நீ சொல்லிட்டப்பா, எனக்கு கை நடுங்குது, சிகரெட் பிடிக்கவே வலிக்குது, நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஆனால் இது ஒரு நாள் தான் அவங்க மனசில் நிற்க போகுது. இன்னும் 10 நாட்களில் நீங்கள் மறுபடியும் என்ன செய்ய போகிறீங்க? அதே சிகரெட், அதே குட்கா, அதே கூல்லிப்பு, அதே ஹான்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப லைஃபை என்ஜாய் பண்ண போகிறீங்க. உங்களால் முத்தம் கொடுக்க முடியாது. உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் டிஎன்ஏ டிசீஸை பரப்பி விட போகிறீங்க. இதை டிஎன்ஏ டிசீஸ் இருக்குது இல்லாட்டி வரும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? அது பெரிய ஜேர்னல் ரிப்போர்ட்லாம் இருக்குது. முக்கியமாக நோபல் பரிசு வின் பண்ண இந்த மாதிரி மோலிகுலர் ஸ்டடியை பற்றி இல்லாட்டி கெமிக்கலில் பெரிய அளவு குறிப்பாக இந்த ரசாயனங்களால் நம்ம உடலுக்கு என்ன மாதிரியான கேன்சர்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் படித்து சொன்ன சில நபர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பேப்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ப்பா, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. சரி, இந்த மாதிரி சர்வே, இந்த மாதிரி புள்ளி விவரம் இதெல்லாம் உனக்கு யார் தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வேறொரு அமைப்பு இருக்குது. GATS அப்படின்னு சொல்லுவாங்க, குளோபல் அடல்ட் டொபாக்கோ சர்வே அப்படிங்கிறது தான் அந்த GATS. அவங்க தான் இந்தியாவில் இத்தனை பேர் சாகுறாங்க, இத்தனை பேர் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் தராங்க. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்.
சரி, இதை நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன், என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு 3 பதில் தான். முதல் ஸ்டெப், நான் நிப்பாட்டணுமா அப்படிங்கிறத யோசிக்கிறீங்கல்ல, மறுபடியும் நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் நான் குடிக்கணுமான்னு சொல்லி யோசிங்க. நான் இதை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. என்னுடைய மனைவிக்கு நிம்மதியாக முத்தம் கொடுக்க முடியாது, என்னுடைய குழந்தைக்கு நோயை பரப்பி விடுவேன், என் பேர்ட்ஸ்லேருந்து பணம் காலி ஆகிட்டு இருக்கு, அதை ஏதாவது நல்ல விஷயத்துக்காக செலவழிக்கலாம். இல்லை என்னுடைய மனசு நிம்மதி போகுது, எனக்கு பெரிய பெரிய நோய்கள் வருது, அப்படி இல்லையா எனக்கு ரொம்ப பெரிய அளவு ஞாபக மறதி வருது, ரொம்ப டென்ஷனாக மாறுறேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். ஸோ இதை நான் குடிக்கணுமா, இதை நான் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி யோசிங்க. இந்த 2 நிமிஷம் யோசனையிலேயே உங்களுக்கு பல உண்மைகள் வெளியில் வரும். அப்படி இல்லையா மறுபடியும் இந்த வீடியோ எடுத்து ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டியது, சரி அப்படி ஒரு யோசனை செய்த பிறகு மறுபடியும் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா 1 கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. அதாவது டபக்குன்னு எடுத்து ஊற்றிடக்கூடாது, ஐயோ இந்த தண்ணீரை குடிச்சா சரியாயிரும்னு சொல்லி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி அதை குடிங்க. அப்படி குடிக்கும்போது கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும், மறுபடியும் அந்த போதைப் பொருளுக்கு அடிமை அப்படிங்கிறத கொஞ்சமாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 3வது விஷயம், இதை இன்னைக்கே நிப்பாட்டணும். இன்னும் 2 நாளில், இல்லாட்டி நான் 10 சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேன் விக்கி, இப்போ 2 சிகரெட் தான் குடிக்க போகிறேன், 10 பூஸ்ட் வச்சுட்டு இருந்தேன் 2 பூஸ்ட் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க அது சான்ஸே கிடையாது. இன்றைக்கே நிப்பாட்டணும். இந்த 3 விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக செஞ்சால் தான் நிப்பாட்ட முடியும். இப்படி நிப்பாட்டும் போது எனக்கு நிறைய இருமல் வருது விக்கி, எனக்கு நிறைய உடல் உபாதைகள் வருது விக்கி, அது என்ன செய்ய முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக உடல் உபாதைகள், இருமல், காய்ச்சல் இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய உடல், அது உடல் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு கோவில். அந்த கோவில் என்ன செய்யுது, நம்முடைய உடலை அது மறுபடியும் புதுப்பிக்க நினைத்து கொண்டே இருக்கிறது. நம்ம உடல்ல நிறைய சயின்டிஃபிக் ப்ராசஸ், சயின்ஸ் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல, கரெக்ட் தானே? ஸோ நம்ம டேமேஜ் ஆகிட்டோம்னா அந்த டேமேஜ் ஆனதுலேருந்து ரிகவரி ஆகிறதுக்கு அதுவே அதை புதுப்பித்துக் கொள்ளும். அப்படி புதுப்பிக்கும் போது உங்களுக்கு இருமல் எல்லாமே வரும். அதற்கான காரணம் டே 1லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இப்போ நீங்கள் சிகரெட்டை நிப்பாட்டுறீங்க, நல்லா நினச்சிக்கோங்க, இப்போ நீங்கள் சிகரெட்டை நிப்பாட்டுறீங்க, இல்லாட்டி இந்த பான்ட்ரா, குட்கா, ஹான்ஸு, கூலிப்பு, கணேஷ் இதை போடுறதை நிப்பாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 20 நிமிஷத்தில் உங்களுடைய பிளட்டில் இருக்கிற அந்த டெம்பரேச்சர், அதாவது உங்களுடைய உடல் சூடு அப்படிங்கிறது நார்மலான ஒரு மனிதனுடைய உடல் சூட்டுக்கு திரும்பும். பிளட் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது 20 நிமிஷம் கழிஞ்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ 20 நிமிஷத்தில் இந்த பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்குது. அடுத்ததாக 8 மணி நேரத்துக்குள்ள உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடாக இருக்கட்டும், இதனால நீங்க உபயோகித்த இந்த மாதிரி பொருட்கள், இல்லாட்டி அந்த புகையில இருந்த பலவிதமான நச்சு பொருட்களாக இருக்கட்டும், உங்க பிளட் செல்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிக்குது, இல்லாட்டி உங்க பிளட் செல்ஸ் தன்னை பியூர் பண்ண ஆரம்பிக்குது. இந்த கார்பன் மோனாக்சைட்லாம் பிளட்டுக்குள்ள வந்தா என்னடா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். என்ன பிரச்சனை இருக்குன்னா, உங்களுடைய ஹார்ட் என்ன செய்யும், டபக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப அளவு ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படும். இந்த ஆக்சிஜனை யார் கேரி பண்ணி நம்ம இதயத்துக்கு, நம்ம பாடி பார்ட்ஸ்க்குலாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க, ரத்தம். இந்த ரத்தத்துல கார்பன் மோனாக்சைடு வந்துருச்சுன்னா ஆக்சிஜன் உட்கார்றதுக்கு இடம் இருக்கா, ஆக்சிஜன் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அதனால ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை ஏற்படுது. ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும்போது, ஐயோ பிளட்டில் சரியா ஆக்சிஜன் இல்லடா தம்பி, ஹார்ட் நீ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செஞ்சாதான் இந்த பிளட் நிறைய இடத்துக்கு போகும், நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிளட்டை பம்ப் பண்ண நினைக்கும் ஹார்ட். ஸோ ஹார்ட்டுடைய வேலை அதிகரிக்கும், பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு 8 மணி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். அப்படி சால்வ் ஆகும்போது நம்ம உடம்புக்கு, நம்ம மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் கரெக்டாக கிடைக்க தொடங்கும். 8 மணி நேரம் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்குது. அடுத்ததாக 12 மணி நேரத்தில் ஹார்ட் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லும். ஐயா ராசா, நீ 8 மணி நேரமாக எதுவுமே குடிக்கல, 4 மணி நேரத்தில் நானும் கொஞ்சம் பம்பெலாம் பண்ணிட்டேன், இப்போ நான் நல்லா வேலை செய்கிறேயா, இப்படியே இருந்துக்கோயா அப்படின்னு சொல்லி ஹார்ட் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்ன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பு நார்மலுக்கு வர தொடங்கும். இப்படி நார்மலுக்கு வர தொடங்கும். இந்த 12 மணி நேரத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னா, உங்களுக்கு டெண்டன்சி அதிகமாகும். இதை மறுபடியும் சுவைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த டெண்டன்சி. சப்போஸ் நீங்கள் ஒரு பஃப் அடிச்சிட்டிங்க, இல்லாட்டி ஒரு பூஸ்ட் எடுத்து வச்சிட்டீங்க, ஒரு ஹான்ஸ் எடுத்து வச்சிட்டாலும் மறுபடியும் இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம், 8 மணி நேரம், மறுபடியும் ஒரு 12 மணி நேரம், அதன் பிறகு தான் ஹார்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லும். ஆனால் இந்த ஹார்ட் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லுமா? ஒரு லெவலுக்கு மேலே ஹார்ட் என்ன செஞ்சிடும், என்னால் முடியாதா ராசா, நான் துடிக்கிறத நிப்பாட்டிறேன்னு சொல்லும். இல்லை உங்கள் ஹார்ட்டில் தேவையில்லாத இந்த பிரச்சனை வரும். மூளைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன், கார்பன் மோனாக்சைடு கூடுதலாக சேர்ந்து உட்காந்துருச்சுன்னா ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு மூளைக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. ஸோ 12 மணி நேரத்தில் ஹார்ட் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுதா? அடுத்ததா 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சாதாரண மனிதனை விட 6லேருந்து 8 மடங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வெறும் 24 மணி நேரத்தில்
நேரத்தில் அது வெறும் 2 மடங்காக மட்டுமே இருக்கும். நார்மல் பர்சனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதை விட 2 மடங்கு சான்சஸ் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். முதல்ல 8 மடங்கு சான்சஸ் இருந்துச்சு, இப்போ 2 மடங்கு தான் இருக்குது. ஸோ 24 மணி நேரம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம கடக்க வேண்டியது 48 மணி நேரங்கள். அதாவது 2 நாள் நீங்கள் நிப்பாட்டி 2 நாளுக்கு பிறகு கொஞ்சமாக உங்கள் மூக்கு அப்படியே ஒரு சமையல் பக்கமாக திருப்பினீங்கன்னா சூப்பராக ஸ்மெல் இருக்கும். ஏதாவது எடுத்து தொட்டு நக்கி பார்த்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய பாடி பார்ட்ஸு இந்த ஸ்மெல், இந்த டேஸ்ட் இதை உணர ஆரம்பிக்கும். 48 மணி நேரம் கழித்து தான் உணர ஆரம்பிக்கும். உங்களுடைய பாடி என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஓகே இவன் நல்லா இருக்கான், இவன் உடம்புல இருக்கிற கசடுகளை கொஞ்சம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி லங்ஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ லங்ஸ் எல்லாம் நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் இந்த இடத்துல அதாவது 3வது நாளில் டெண்டன்சி அதிகமாகும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். மறுபடியும் நீங்கள் ஒரு பஃப் எடுத்து குடிச்சிங்கன்னா என்ன ஆகும், 20 நிமிஷம், 8 மணி நேரம், 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கடக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததா 3 தினங்கள், கரெக்டாக 3 தினத்திற்கு பிறகு உங்களால் நார்மலாக சுவாசிக்க முடியும், உங்களால் நார்மல் ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியும். ஆனால் இந்த 3 நாள் மட்டும் இல்லை, அடுத்ததா 3 வாரத்திலிருந்து 3 மாதம். இந்த 3 வாரத்திலிருந்து 3 மாதம் அப்படிங்கிறது தாங்க உங்களுடைய மிகப்பெரிய பீரியட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய விதமான நன்மைகள் உங்கள் பாடிக்கு வந்தாலும் அதே நேரத்தில் அதை செய்யணும் இல்லாட்டி அதை குடிக்கணும், அதை போடணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு டெண்டன்சி வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக யோசிங்க. அடுத்ததாக ஒரு 10 முறை நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணி சிப் பண்ணி குடிங்க. உங்களுடைய தேவைகள் இது இருக்கா, பணம் எவ்வளோ செலவாகுது, உங்களுடைய குடும்பம் இப்படி இருக்கே, நம்ம இன்னும் நல்லா வாழணுமே அப்படின்னு சொல்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ 3 மாதத்திலிருந்து அடுத்ததாக 9 மாதங்கள். 3 மாதத்திலிருந்து 9 மாதங்களில் இந்த லங்ஸில் இருக்கக்கூடிய சிலியா அப்படிங்கிற ஒரு பார்ட் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கும். அதாவது லங்ஸ் அதனுடைய கரெக்டான வேலையை இப்போ தான் செய்ய ஆரம்பிக்குது. எப்போ இருந்து 3லேருந்து 9 மாதத்துக்குள்ளே தான் செய்யும். இந்த சிலியா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன தெரியுமா செய்யுது, உங்கள் லங்ஸில் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கசடுகள் எல்லாமே வெளியேற்ற நினைக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இருமல் வரும். இருமல் வரலாம், காய்ச்சல் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஏன்னா அந்த கசடுகளை வெளியேற்றணும், சளியை வெளியேற்றணும். ஸோ இந்த நேரத்துக்காகத்தான் நீங்கள் காத்திருக்கணும். 9 மாதங்கள் கரெக்டாக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா லங்ஸும் உங்களுக்கு என்ன செய்யும், பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லும். ஐயா நான் நல்லா இருக்கேன்யா, ஹார்ட் உனக்கு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேயா அப்படின்னு சொல்லி லங்ஸ் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும். லங்ஸ் தேங்க்ஸ் சொன்ன கொஞ்சம் நாட்கள்லேயே கிட்னி உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும். அடுத்த ரத்த நாளங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இப்படி 3 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய அளவு குறைந்து இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர், அதாவது எங்கேயாவது ஓரல் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அறவே இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக 10 வருஷம், 3 வருஷத்துலேருந்து 10 வருஷம் இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் 6லேருந்து 8 வருஷம் கூடுதலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நீங்கள் பழைய பர்சனாகவே மாறிடுவீங்க. எப்படி சிகரெட்டு, இந்த மாதிரி கஞ்சா, இல்லாட்டி இது மாதிரி பல பொருட்கள், போதைப் பொருட்கள் அடிமையாக இருந்தீர்களோ அதை விடுத்து புதிய மனிதனாக உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான, இந்த சமுதாயத்துக்கு தேவையான, இந்தியாவுக்கு தேவையான, உலகத்துக்கு தேவையான ஒரு மனிதராக நீங்கள் மாறி நிற்பீங்க. அன்னைக்கு உங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பெரிய சல்யூட் கொடுக்கும். அந்த சல்யூட்டுக்கு நீங்கள் காத்திருந்தீங்க. உங்களால் முடியும்னா நல்ல ஒரு மனுஷனாக உங்களால் திரும்ப முடியும். நோய்வாயிலிருந்து மீள முடியும். உங்களுடைய செலவுகள் அப்படிங்கிறத குறைக்க முடியும். ஏன்னா இந்த டொபாக்கோ அப்படிங்கிறது வெறும் சிகரெட் வாங்குற செலவு மட்டும் கிடையாதுப்பா. 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய நோய், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை காப்பாற்றக்கூடிய பல விதமான பிரச்சனைகள், ஐசியூவில் கொண்டு அட்மிட் பண்ணணும், இந்த செலவுகள் எல்லாத்தையுமே குறைக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் சொன்னேன் ஒரு 10 வருஷம் நான் சொன்னேன்னா, இந்த 10 வருஷத்தில் மறுபடியும் கரெக்டாக 9வது வருஷத்துலேருந்து ஒரு சிகரெட்டை ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸ் 9 வருஷம் பின்னோக்கி செல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிகரெட் குடிப்பதால் மீண்டும் ஒரு 9 வருஷத்தை தியாகம் செய்ய வேண்டியதாக இருக்கும். கவனிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே யாராலையும் ஓப்பனாக இந்த விஷயத்த சொல்ல முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், திருந்துறவங்க இதோடி திருந்திக்கோங்க. இல்லை குடிக்கணும்னு நினச்சவன் குடிக்காத, தயவு செஞ்சு. ஏன்னா இளைய சமுதாயமே உன்னைத்தான் இது ரொம்ப பெரிய அளவு பாதிக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏன் இந்த நிக்கோட்டின் இளைஞர்களை ரொம்ப பெரிய அளவு பாதிக்குதுன்னா, மூளை, இளைஞர்களுடைய மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், உங்களுடைய ரத்த நாளங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், உங்களுடைய யோசனைகள் ரொம்ப பெரிய அளவு இருக்கும். இதை கெத்துக்கு குடிக்கலாம்டா, இதெல்லாம் வச்சா தான்டா ஆம்பளை, இதெல்லாம் வச்சா தான், ஐயோ ஆம்பளைகள்லாம் இதை வைக்கலாம், நம்ம வச்சா என்ன அப்படின்னு சொல்லி பெண்கள் வேறு விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிறது. இப்படின்னு சொல்லி உங்களை அடிமைப்படுத்த நினைத்து கொண்டிருக்கிறது. பெரிய ஒரு ஆபத்துலேருந்து உங்களை மீட்பதற்கான சின்ன வீடியோ தான் இது. 12 நிமிஷ வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு 10 தடவை நீங்கள் கேட்டு பார்த்து உங்களுடைய மனசில் ஒரு நல்ல ஒரு வலுவான எண்ணத்தை ஏற்படுத்துங்க. இது நமக்கு வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், என்னுடைய குழந்தைக்கு நான் இந்த மாதிரி டிசீஸை கொடுக்க நான் விரும்பலை, அவனுடைய இருதயத்தில் ஓட்டையை வர வைக்கிறது உங்களால் தான் அப்படிங்கிறத சொன்னால் எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அந்த குழந்தைக்கு சைனைடு கொடுக்குறீங்க, நீங்கள் குடிக்கிறதுனால நீங்கள் மட்டும் பாதிக்கப்படலை, 30% இந்தியர்கள் பாதிக்கப்படுறாங்க, அடல்ட் பாதிக்கப்படுறாங்க பாசிவ் ஸ்மோக்கிங் வழியாக. அவங்க அந்த ஸ்மோக்கிங்
நிக்கோட்டினுக்கு அடிமையானவர்கள் கிடையாது. ஆனால் நீங்கள் வெளிவிடக்கூடிய புகை, நீங்கள் துப்புற எச்சில், இல்லாட்டி உங்களால் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள், இதன் வழியாக மீதம் இருக்கும் எத்தனையோ நபர்கள் பாதிக்கப்படுறாங்க. யோசிங்கப்பா, நல்லா யோசிச்சு தெளிவான ஒரு முடிவாக எடுங்கப்பா. டோட்டலாக இவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ போடுவியாடா வைக்கி, இந்த ஆல்கஹாலு அதெல்லாம் குடிக்கிறவனுக்குலாம் வீடியோ கிடையாதா அப்படின்னு சொன்னால் ஆன் த வே வந்துக்கிட்டே இருக்கோம். பெரிய பெரிய டேட்டாவை திரட்டிகிட்டு இருக்கோம், கொரோனாவையும் சம்மந்தப்படுத்திகிட்டு இருக்கோம். பார்த்துடலாமா? ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து இங்கே வரவேற்கப்படுதுப்பா. யாருக்காவது பிடிச்சிருந்துச்சுன்னா 4 நபர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லாட்டி படிச்சுட்டு நீங்களே என்ன சொல்லலாம், எப்போ இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். நல்லதை பகிரணும், அவ்வளோதான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.